الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. عن عبد الله بن عمر قال أقبل علينا رسول الله صلى الله عليه وسلم فقال يا معاشر المهاجرين خمس إذا ابتليتم بهن وأعوذ بالله أن تدركوهن ولم ينقصوا المكيال والميزان إلا أخذوا بالسنين وشدة المؤونة وجور السلطان عليهم رواه ابن ماجه. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தது. அந்த அல்லாஹ் ஆகியவன் அனைத்தின் மீதும் மாற்றம் உள்ளவர். அது காய்களாக இருக்கட்டும், பசுமையானதாக இருக்கட்டும், அல்லது ஊறக்கூடியதாக இருக்கட்டும், நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், பணிந்து நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது நிமிர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், எவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அனைத்தின் மீது மாற்றம் உள்ளது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் அஞ்ச வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக இந்த வார ஜும்மாவின் தலைப்புக்குள் நாம் நுழைவோம். கண்ணியமானவர்களே, வாட்டும் வறட்சியும் வாடும் விவசாயமும் என்ற தலைப்புக்குள்ளே நாம் இந்த ஜும்மாவை சந்திப்போம். இன்று ஒரு பகுதி, இந்தியாவில் உள்ள ஒரு பகுதி, அதிலும் தமிழகம் என்று சொல்லக்கூடிய பகுதி மிகவும் வறட்சிக்குள்ளாக்கப்பட்டு வாழ்வாதாரம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு இடையிலே இன்று அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வறட்சி என்பது ஏதோ ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சில உரிமைகள் அரசாங்க மூலமாக என்று வைத்துக் கொண்டாலும் இந்த வறட்சி என்பது இயற்கையின் மூலமாக ஏற்பட்ட ஒரு வறட்சி. அந்த வறட்சியை மனிதன் என்று சந்தித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக மழை இல்லாத அந்த வறட்சி, விவசாயம் பருவமழையை காத்திருந்து பருவமழை பொழியாமல் இன்று அந்த பருவமழை பொய்ப்பித்து விவசாயிகள் என்று அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக விவசாயம், பொதுவாக இந்த இறைவனுடைய நேரடியாக ரஹமத்தை சுமக்கக்கூடிய இந்த இயற்கையான தானிய வர்க்கங்கள் இவனைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத். இதனுடைய மதிப்பை தெரியாததன் காரணமாகத்தான் நாம் இன்று செயற்கையான ஒரு உணவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இயற்கையான உணவு உண்ணக்கூடிய ஒரு பிராணி, ஜீவராசி, உயிரினம் என்று சொன்னால் மனிதன் தான். அனைத்து விதமான இயற்கையான உணவுகளையும் உண்ணுவார். ஆனால் இன்று தாவரங்கள் என்பது மிருகங்களுக்காக மட்டுமே என்பதாக ஒதுக்கப்பட்டு மனிதன் இருக்கிறானே நவீன உணவின் பக்கம் சென்று விடுகிறார். அந்த நவீன
பெப்சி என்று சொல்லக்கூடிய இப்படி நவீன குடிபானங்களும் உணவுகளும் பண்ட படிப்பாட்டம் ஏற்பட்டு இன்று இயற்கையினுடைய அருளை, இயற்கையினுடைய அந்த ரஹமத்தை, அந்த பெருமதிப்பை மதிக்க தெரியாமல் நாமல் ஆகிவிட்டோம். அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஒரு விதை இந்த பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டு அது வெளியே எப்படி வருகிறது என்பதை அல்-குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, விவசாயி செய்யக்கூடிய மனிதன், அவன் அந்த வித்தை பூமியிலே புதைக்க செய்கிறான். இவ்வளவுதான் அவனுடைய வேலை. அந்த வித்தையோ அல்லது கன்றையோ அல்லது தானியத்தையோ விதையோ அவன் புதைக்க செய்யும் பொழுது, அதை பூமியிலே நடும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த விதையினுடைய மேல் இருக்கக்கூடிய தொலியை பிளக்க செய்து அதிலிருந்து கொழுந்தை வர வைப்பது யார்? அல்லாஹ் கேட்கிறான். ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, அந்த வித்தை மா கொட்டையை அல்லது தென்னங்கன்றை பூமியிலே அவன் மண்ணுக்குள்ளே புதைக்க செய்து அவன் தண்ணீரை ஊற்றுகிறான். சிறிது நாள் கழித்து அது பூமியை பிளந்து கொழுந்து விரியாகிறது. இது யாருடைய வேலை? மனிதனுடைய பற்கள், மனிதனுடைய பலமான பற்களை கொண்டுதான் அந்த தானியங்களையோ அந்த விதைகளையோ கடிக்க முடியும். ஆனால் பற்களே இல்லை, மண்ணுக்குள்ளே தான் புதைக்கிறான். கத்தியே இல்லை, ரத்தமே சித்தப்படவில்லை, ஒரு யுத்தமே ஏற்படவில்லை. மனிதன் அந்த மண்ணிலே விதைக்கக்கூடிய அந்த தானியம் பற்கள் படாமல், கத்தி படாமல் அழகாக பிளந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காமிக்கிறது. இது யாருடைய கேள்வி? அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, இதனுடைய இந்த வித்துக்கள் மீது இருக்கக்கூடிய, தானியத்தின் மீது இருக்கக்கூடிய, விதையின் மீது இருக்கக்கூடிய தொலியை பிளத்தது நான், பிளக்கக்கூடியவன் நான். இன்னொரு இடத்துல அல்லது விசாரணைத்தாலா அந்த விவசாயத்தினுடைய வரலாற்றையை சொல்லி காட்டுகிறான். சொல்கிறான் அல்லாஹ், அண்ணா சபபுடன் மா அசப்பா, நாங்கத்தான் மழையை பொழிய செய்வதாக பொழிய செய்யும். அண்ணா சபபுடன் மா அசப்பா, மழையை நாங்கள் பொழிய செய்ததாக நாங்கள் தான் பொழிய செய்கிறோம். அண்ணா சக்கபினல் அழக சக்கா, அந்த பூமியை பிளக்க செய்ததாக நாங்கள் தான் பிளக்க செய்கிறோம். விவசாயி ஏர் உழுகும் பொழுது கலவை பிடித்து ஏர் உழுகிறார். பிறகு தானியத்தை, நெல் விதையை தூவிக்கொண்டே செல்கிறார். எல்லா இடத்திலையும் பூமி ஓட்ட போட்டுக் கொண்டு அது துவாரம் விட்டுக் கொண்டு அழகாக கதிரை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு பச்சை பசையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பசுமையை பாருங்கள். அந்த பசுமை எப்படி பூமியை பிளந்து கொண்டு வரக்கூடியது. ஷகக், அந்த விரிசல் என்பது பூமியிலே யார் ஏற்படுத்தியது? அந்த தானியங்களை அதை கொழுந்துகளாக, கதிர்களாக வர வைக்கிறது யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அண்ணா ஷகக்னல் அர்த ஷக், நாங்கள் தான் அந்த பூமியிலே அந்த விரிசல்களை ஏற்படுத்தி, பிளவை ஏற்படுத்தி, கொழுந்துகளையும் கதிர்களையும் நாங்கள் தான் வச்சோம். வஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, சரி, அந்த தானியத்தை அழுக செய்யவில்லை, அந்த கன்றை நாங்கள் கூடி குருவி பூமியிலே சாம்பலாக கருவியாக்கவில்லை, நாங்கள் தான் முளைக்க செய்கிறோம். வஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, தானியங்களாக, கதிர்களாக, விதைகளாக, பழங்களாக, பூக்களாக, இப்படி நாங்கள் தான் முளைக்க செய்கிறோம். வஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வஅயபம் வகல்பா, அது எப்படி முளைக்க செய்கிறோம்? அல்லாஹ் இதையும் சொல்கிறான். நீங்கள் திராட்சை இட்டால் திராட்சை, கரும்பு இட்டால் கரும்பு, இப்படி நீங்கள் எந்தெந்த பழங்களை நாடி நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களோ அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா அந்தந்த விவசாயத்திற்கு ஏற்ப அந்த பூமியிலே நாங்கள் தான் வஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, நாங்கள் தான் விளைக்க செய்கிறோம். எப்படி இது? எப்படி இது? ஒரே இடம்தான், ஒரே பூமிதான், ஒரே மண்தரை தான். அதில் சைத்தூனும் வளர்கிறது, பெரித்த பழமும் வளர்கிறது, எண்ணற்ற எல்லா விதமான பழங்களும் வளர்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மத்தா அல்லக்கும் வலி அந்த
இந்த விவசாயம் இப்படி பழங்கள் மழையை பொழிய வைப்பது, பூமியை பிறக்க செய்வது, அதிலிருந்து தானியங்கள் வருவது, இதெல்லாம் எதற்கு? மத்தாஅல்லக்கும் வலிஅன்ஆமிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், மனிதா இவையெல்லாம் நீ புசிப்பதற்காகத்தான், நீ பருவதற்காக வேண்டித்தான், நீ அதை சாப்பிடுவதற்காக வேண்டித்தான். நாம் அதை சாப்பிட்டு வாழ்வாதார முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அது மாத்திரமா, உழைக்கிறது அந்த ஜீவராசிகள், மாடுகள், கோழிகள், ஆடுகள், ஒட்டகங்கள், இவைகளுக்கும் அல்லாஹ் சொல்கிறார், வலிஅன்ஆமிக்கும், உங்களுடைய கால்நடைக்கும் தான். நம்மளோட உழைத்ததல்லவா, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி அந்த விவசாயத்தை எப்படியெல்லாம் சொல்லி காட்டி இப்படியான ஒரு அருள்படையை நான் செய்கிறேன் மனிதனுக்கு. ஆனால் மனிதனுடைய தன்மை எப்படி? முல்லை பெரியாறு தண்ணீரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மனிதன் தன்னுடைய கர்வத்தினால் சொல்கிறார், நான் தர மாட்டேன். காவிரியின் ஆற்றிலே அல்லாஹ் தண்ணீரை பெருக்கெடுக்க ஓட செய்கிறார். மனிதன் சொல்கிறார் தன்னுடைய கவனத்தினாலே, நான் தர மாட்டேன். அல்லாஹ் பூமியை பிளக்க செய்கிறான், மழையை இறக்க செய்கிறான், அதில் தானியங்கள் அனைத்து வெளிப்படுத்துகிறான். ஆனால் மனிதனுடைய தன்னுடைய கௌரவத்திற்காக, தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய சுயநலமான சில கருத்துக்காக என்ன செய்கிறான்? தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு தண்ணீரை தருவதில்லை. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு நாடு, மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு இயற்கை வளங்களை நாம் தனித்துவமாக்கப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாய மக்கள் தான் இறந்து கொண்டிருக்கிறார். அண்டை மாநிலத்தை அவர்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசலாம், மலையாளம் பேசலாம், அவர்கள் கர்நாடகா பேசலாம், தமிழ் பேசலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் தண்ணீர் என்பதும் நீர் என்பதும் உயிர் என்பதும் பொதுவானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆப்பிள் தன்னுடைய கையிலே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நெல் நம்முடைய தட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது மனிதனுடைய உழைப்பிற்கு அப்பால் இயற்கையுடைய ஆற்றலாகிய இறைவனுடைய ரஹமத் என்பது நம்முடைய கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தானியத்தை நீங்கள் தானியமாக பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக பாருங்கள். அல்லாஹ் தான் அளிக்கக்கூடிய தண்ணீர், அல்லாஹ் தான் வீசக்கூடிய காற்று, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உயிர், இப்படி பாகுபாட்டாக பார்ப்பான் என்று சொன்னார். நீ இஸ்லாத்தை ஏற்றவன், என்னை மறுக்கிறாய், என்னை நீ ஏற்கவில்லை என்று மனிதன் பாகுபாட்டாக பார்ப்பான் என்று சொன்னால், அதுபோல இறைவன் பாகுபாட்டாக பார்த்தால் இன்று ஒரு மனிதனாவது இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியுமா? அல்லாஹ் காற்றை பொதுமையாக ஆக்கி வைத்திருக்கிறார், நீரை பொதுமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கும் கைர முஸ்லிம்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தண்ணீரை அல்லாஹ் அள்ளிக்கொண்டு கொடுக்கிறார். தன்னை ஏற்றவருக்கும் தன்னை மறுப்பவருக்கும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் மனிதனாகிறவன் அரசியல் என்ற ஒரு சூழ்ச்சியிலே, கர்வம் என்ற ஒரு பெயரிலே தனக்கென்று வேண்டும் என்று தடுத்து மனிதனுடைய உயிரை இன்று போக்கிக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய உயிரை இன்று போக்கிக் கொண்டிருக்கிறார். இதில் அரசியல் சூழ்ச்சிகள் எப்படி? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய ஆற்றலை முற்றிலும் மறந்தவர்களாக, இறைவனுடைய வல்லமையை முற்றிலும் மறந்தவர்களாக இந்த அரசியல் சூழ்ச்சியும் அதற்கு தகுந்தால் போல் மனிதனுடைய உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்று விஷயங்கள் நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டும் இந்த வாழ்விலே. முதலாவதாக, பணிவில்லாமல் கர்வம் பெருமையாக வாழும். பணிவில்லாத வாழ்வு, கர்வமான வாழ்வு, பெருமையான வாழ்வு, இது முற்றிலும் மனிதனை தின்றுவிடும், மனிதனை அழித்துவிடும், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கும். முதலாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَىٰ أُمَمٍ مِّن قَبْلِكَ فَأَخَذْنَاهُم بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَتَضَرَّعُونَ. அல்லாஹ் என்ன செய்கிறார்? சில சமுதாயத்தை பிடிக்கிறார். அந்த சமுதாயத்தில் எதன் காரணமாக பிடிக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டூழி பாவங்கள், இதன் காரணமாக பிடித்து அவர்கள் பணிய வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நமக்கு பொருளை கொடுத்திருக்கிறார்,
நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி திருமணங்களிலே வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்துவோம். திருமணம் என்ற பெயரிலே விருந்து என்ற அந்த உபசரிப்பிலே மிக விபரீதமான வீண்வரவங்கள் செய்வது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய குலப்பெருமை, தன்னுடைய கௌரவம் என்று பார்க்கும் பொழுது எப்படி என்று சொன்னால் இந்த விருதுகளிலே பார்க்கலாம். கொஞ்சோண்டு நீரை பருகிவிட்டு பெருமைக்காக வேண்டி வைத்து விடுவார்கள். கொஞ்சோண்டு நீரை பருகிவிட்டு பெருமைக்காக வேண்டி வைத்து விடுவார்கள். கேட்டால் அதுதான் பிரஸ்டீஜ் என்று சொல்லுவார். இதுதான் பெருமையான வாழ்க்கை. சாப்பாடை சாப்பிட்டு விட்டு அரையை குறைவாக எடையை முடிவிடுவார்கள். ஆனால் அதே சாப்பாட்டை தூக்கி போடும் இடத்திலே குப்பை தொட்டிகளிலே குறவர்களும் ஏழைகளும் விவசாயிகளும் எத்தனை நபர்கள் காத்துக்கொண்டு பசிக்காக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த குப்பை தொட்டியிலே போய் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமைக்காக நடத்தப்படக்கூடிய விருந்துகள், திருமணங்கள் இப்படி பெருமைக்காக நடத்தப்படும் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படும். மனிதனுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படும். இப்படி பாதிக்கப்படுவதற்கு காரணம் அப்படிப்பட்ட வீண்விரயங்கள் தான். நாம் அவைகளை பாதுகாக்கப்படாதன் காரணமாக வீண் விரயமாக நம்முடைய உணவுகள் குப்பை தொட்டிகளுக்கும் நம்முடைய உணவுகள் வீசப்படுவதற்கும் காரணமானதன் காரணமாக அந்த உழைப்பாளிகள் இன்று பட்டினியாக பசியாக இருந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயி ஏழைகள் இன்று இறந்து கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவதாக சமூக மக்களுக்கு அநீதி, சமூக மக்களுக்கு அநீதி இழைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், 5 விஷயங்கள் இதா இப்தலைத்தும் பிஹின்ன, அவைகளை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு சோதனையே வரக்கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஅஊது பில்லாஹி அன் துத்ரிகுஹுன்ன, அப்படிப்பட்ட சோதனைகள் வருவது அல்லாஹ்வை நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 5 விதமான சோதனைகள். அதிலே முதலாவதாக சொல்கிறார்கள், வலம் யன்குசுல் மிக்யால வல் மீசான், எடை நிறுத்துவதிலே அளவுகோலிட்டு எடை போட்டு நீங்கள் பொருளை நிர்ணயித்து வாங்குவதோ கொடுப்பதா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், குறைவை ஏற்படுத்தாதீர்கள். முதல் விஷயம். இன்னைக்கு எத்தனை நபர்கள் சமூகத்திற்குரிய அநீதி நாம் இன்று மனநிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 மாதுளை பழங்களை வைத்து பொட்டலம் கட்டி கொடுக்கிறார். அந்த பொட்டலம் கட்டி கொடுத்த பிறகு அதை ஒரு பாக்கெட்டில் போட்டு தருவதாக 8 மணி நேரத்திலே கீழே வைத்து 5 மாதங்களை 6 மாதங்களுக்கு பதிலாக 5 மாதங்களுடைய பொட்டலங்களை ரெடியாக வைத்திருக்கிறார். அவைகளை பொட்டலத்தை போட்டு கொடுக்கிறார். கண்ணி வைக்கும் நேரத்தில் எத்தனை எடை போடக்கூடியவர்கள் கந்தகத்தை வைத்து கீழே, எடைக்கு கீழே கந்தகத்தை வைத்து எடையை கம்மியாக இடக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதனுடைய விபரீதம் என்பது எப்படி என்று சொன்னார்கள், இல்லா உஹது பிஸ்ஸினி வஷித்தத்தில் மஊனா. இதனுடைய விபரீதம் எப்படி என்று சொன்னால் பஞ்சம் ஏற்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பிறகு சொன்னார்கள், வஜோரி சுல்தானி அலைஹிம், உங்கள் மீது ஆதிக்கம் செய்யக்கூடிய அநியாயக்கார அரசன் சாட்டப்படுவார் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆட்சி இன்று நம்மை கவிழ்த்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் நம்மளை இன்று பாதுகாக்கவில்லை. சட்டங்களுக்கு மேல் சட்டங்களை போட்டு மனிதர்களை இன்னல்கள் ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் சமூகமாகிய நாம் அநீதமானவர்களை எடை செய்வதும் நாம் வீண்விரயம் செய்வதும் என்பதைத்தான் நாம் உணர முடியும். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை பார்த்து ஆராய்ச்சி செய்து மூன்றாவது விஷயமாக நாம் பார்க்கும் பொழுது சதகாக்களையும் ஜகாத்துகளையும் நாம் கொடுக்காமல் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமைகள் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் போராட்டக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இயற்கை பொய்ப்பித்து விட்டது, அரசாங்கம் பொய்யாக்கி விட்டது. இதையெல்லாம் ஒரு புறம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆனால் நம் ஜகாத்தை வெளிப்படுத்தாதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கும் போது வானத்தில் இருந்து ஒரு அசரீர சத்தம், இன்னாருக்கு சென்று மழை பொழிய செய் மேகமே என்று கட்டளையிட்டார். இன்னாருக்கு சென்று மேகமே மழை பொழி என்று கட்டளை வருகிறது. இவர்கள் அந்த இறைநேசர் இந்த சத்தத்தை கேட்டு அந்த மேகத்தை பின்தொடர்ந்து செல்கிறார். அந்த கார் மேகம் மிகப்பெரிய மலை குன்றுகளாக நிறைந்திருக்கக்கூடிய குன்றிலே மழையை பொழிய செய்கிறது. அங்கிருந்து ஓடையாக பெருக்கெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அங்கிருந்து ஓடையாக பெருக்கெடுத்து அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு உழவன், ஒரு விவசாயி தன்னுடைய மம்முட்டியை வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரை தன்னுடைய தோட்டத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியம்! வானத்திலே கட்டளையிடப்படுகிறது. வானத்திலே கட்டளையிடப்படுகிறது. அந்த கட்டளை இன்னாரின் தோட்டத்திற்கு பொழிந்து வருகிறது. இதை பின்தொடர்ந்து பார்த்தால் ஒரு விவசாயி தன்னுடைய மம்முட்டியை வைத்து தண்ணீரை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த நபர் சத்தத்தை கேட்டவர், அப்துல்லா, அல்லாஹ்வின் அடியாரே, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். எந்த பெயர் வானத்தில் சொல்லப்பட்டதோ அதே பெயர் அவர் சொன்னார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உடனடியாக அந்த நேசர் அந்த அடியாரத்திலே சென்று, நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை வானத்திலிருந்து வந்த கட்டளை. உங்களுக்காக வேண்டி கார்மேகம் கொண்டு சுழ்ந்து தண்ணீராக இறக்கி நீங்கள் இங்கே இருந்து கொண்டு திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த நன்மை எப்படி? வானத்தளவுக்கு உங்களுடைய நன்மை உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய விவசாயம் மாத்திரம் செழிப்பாக இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சாம்பலாக கிடைக்கிறது. சொல்லும் பொழுது அந்த விவசாயி சொல்கிறார், நான் என்னுடைய விவசாயத்தை மூன்றாக பிரிக்கிறேன். என்னுடைய விவசாயத்தை மூன்றாக பிரிக்கிறேன். முதலாவதாக ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்திருக்கிறேன். சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்திருக்கிறேன். மற்றொன்றை என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி வைத்துக் கொள்கிறேன். நான் சாப்பிடுவது, என் மனைவி சாப்பிடுவது, என் பிள்ளைகள் சாப்பிடுவது, இதற்காக நான் வைத்துக் கொள்கிறேன். பிறகு சொன்னார், இன்னொரு பங்கை நான் விவசாயத்திற்காக வைத்து வைக்கிறேன். இவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. இந்த பரிமாற்றம், இந்த கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறது. இந்த சதக்காவுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்திற்கான ஒரு வாழ்க்கை, விவசாயத்திற்கான ஒரு வாழ்க்கை என்பதாக பிரித்து வைக்கக்கூடிய இந்த பரிமாற்றம் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது. எனவே அல்லாஹ் வானத்திலிருந்து கட்டளையிடுகிறான், யாருக்கு பொய்ப்பித்தாலும் பரவாயில்லை, இவருடையதை மெய்ப்பிக்க வேண்டும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எத்தனை விவசாய இஸ்லாமியர்கள், எத்தனை இஸ்லாமிய விவசாயிகள் தன்னுடைய விவசாய நிலத்தை சதகாக்களையும் ஜகாத்துக்களையும் அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்களா? அப்படி எடுத்துக் கொடுத்திருந்தால் அல்லாஹ் வானத்திலிருந்து பொய்ப்பித்திருக்க மாட்டாங்க. எத்தனை விவசாயிகள் இஸ்லாமியர்கள் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நேக்கர் கணக்கிலே ருஷினை எடுத்துக் கொடுத்திருக்கிறார்களா? 10 ஒரு பங்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார்களா? அப்படி கொடுத்திருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு வானத்தின் மூலமாக பொய்ப்பித்திருக்க மாட்டாங்க. எனவே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜகாத்துக்களை நாம் கொடுக்க வேண்டும். வீண்விரயங்களை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். அளவுகளிலே நாம் நிரந்தரத்தை, தரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளங்கள் இலகுவாக ஆகும். இன்று தண்ணீர் இல்லை என்று நாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே தண்ணீர் இல்லாமல் டெல்டா பகுதிகளும் கொங்கு மாவட்டங்களும் வறட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு வந்த கலீஃபாவுடைய காலத்தில் கூட ஆமுர் ரமாத் ஏற்பட்டது. ஆமுர் ரமாத் என்று சொன்னால் சாம்பல் காலம், சாம்பல் வருடம். சாம்பல் வருடம் என்றால் விவசாயம் இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 18ஆம் நூற்றாண்டு. அந்த ஹிஜ்ரி 18ஆம் நூற்றாண்டிலே ஆமுர் ரமாத் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நிலங்களெல்லாம் சாம்பலாக மாறிவிட்டது வெப்பத்தால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றக்கூடிய கலீஃபாக்கள் அந்த நேரத்தில் நீதமாக நடந்து கொண்டார்கள்.
கொடுத்தார்கள், ஜகாத்தினை கொடுத்தார்கள். இன்று வரை சேஷிப்பு இருக்கிறது, நாம் பார்த்துக்கொண்டோம். இன்று வரை சேஷிப்பு இருக்கிறது, நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை அனுபவிப்பதற்காக வேண்டி கடல் தாண்டி நாம் வந்திருக்கிறோம். சற்று சிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் மனிதன் அப்படி விட்டு தருவதல்ல, பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்நாடகாவில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார், எத்தனை அமைப்புகள் இருக்கிறது, அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இங்கு வாழக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று ஏழைகளுக்கு கோரிக்கை வைப்பது. ஈமானை கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். 5 வேளை தொழக்கூடியவர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி அவர்கள் ஒவ்வொரு வேளையிலே பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இனம் சாது கொண்டிருக்கிறது, ஒரு இனம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் சஹாபாக்கள் காட்டிய வழியா? இதைத்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பகிரங்கமான ஒரு புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி எப்படி என்று சொன்னால், ஒரு யஹூதியுடைய தோட்டத்தில் தான் கிணற்றில் தான் தண்ணீர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சஹாபாக்கள் எல்லாம் தண்ணீரை இறைத்து பேரித்த பழத்தை மரக்காலாக கொடுத்து தண்ணீருக்கு வாடிக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடனே பார்த்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் அந்த யஹூதியுடைய கிணற்றை விலைக்கு வாங்கி இஸ்லாமியர்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்வதற்கு தயார்? நபியுடைய நோக்கத்தில் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக நபி அவர்கள் இப்படி சொல்லவில்லை, முஸ்லிம்களுக்கு யார் வக்ஃப் செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமூகத்திற்கு வக்ஃப் செய்வது யார்? சமூகத்திற்கு வக்ஃப் செய்வது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யஹூதியிலே சென்றார்கள், பேரம் பேசினார்கள். எவ்வளவுக்கு நீங்கள் தருகிறீர்கள் எனக்கு? அந்த யஹூதி தர மறுத்து விட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு உடன்படிக்கை, ஒரு நாள் நான் தண்ணீரை எடுக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விலைக்கு வாங்கி பகுதியை விலைக்கு வாங்கினார்கள். அந்த முழு கிணற்றை பகுதியை விலைக்கு வாங்கி ஒரு நாள் நாங்கள் தண்ணீரை எடுக்கிறோம், மறுநாள் உங்களுடைய ஆட்களும் உங்களுடைய வியாபாரமும் அதற்காக. யஹூதி ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பகுதியை பகிரங்கமாக அழைப்பு செய்தார்கள். யார் என்னுடைய நாள் என்று தண்ணீர் இருக்கிறீர்களோ இலவசமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையுடைய உதாரணத்தை பாருங்கள். பொதுவான தண்ணீர் என்பதை மார்க்கம், சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்து காமிக்கிறார்கள். அது பொது உடைமை, அது மக்கள் பிரயோஜனம் எடுக்கிறார்கள். அதில் லாபம் பார்ப்பதல்ல, இயற்கையுடைய உடைமை சொன்னார்கள். இறைவனுக்காக சதக்கா செய்யுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யஹூதிகளுடைய சமுதாயம் கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பங்கிலே வந்து தண்ணீர் எடுக்க அந்த யஹூதி பார்த்தார். அந்த முழு கிணற்றையே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விட்டுவிட்டார். இதுதான் கண்ணியமானவர். இஸ்லாமிய சொந்தங்களே, பல நாடுகளாக நீங்கள் பிரிந்திருக்கலாம், பல மொழிகளாக நீங்கள் பிரிந்திருக்கலாம், தேசத்தால் நீங்கள் ஒன்று, இனத்தால் நீங்கள் ஒன்று, நீங்கள் உயிரால் ஒன்று. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானத்தை மற்ற மக்களும் அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை பாருங்கள். அது கர்நாடகாவாக இருக்கட்டும், அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, விவசாயி வாழ வேண்டும், இயற்கை தெளிக்க வேண்டும், ரஹ்மத் நம்முடைய தட்டிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய வழியில் தான் இருக்கிறது. நபியுடைய வழியில் தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் உள்ளங்களை மாற்றக்கூடியவர். அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் உள்ளத்தை மாற்றியளிப்பானாக. எல்லாருடைய உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்களாக அல்லாஹ் ஆக்கியளிப்பானாக. எல்லோரையும் மனிதனாக, இரக்கமுள்ளவனாக, சந்திக்கக்கூடியவனாக மனிதரை அல்லாஹ் ஆக்கியளிப்பானாக. இயற்கையுடைய வளத்தை அல்லாஹ் செழிக்க வைப்பானாக. விவசாயத்தை அல்லாஹ் செழிக்க வைப்பானாக. அல்லாஹ் ஜெல்லஷானஹு மழை பொழிய செய்வானாக. கிறிஸ்து வேறுபாடுகளினால் தண்ணீரை தேக்கி வைக்கப்படும் தண்ணீர்களை மக்களுக்கு திறந்து விடக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் திறந்து வைப்பானாக. இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் மலிக்கும் பர்ருர் ரவுஃபுர் ரஹீம். الحمد لله يستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله
الدنيا فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وفاطمة سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابه لا تتخذوا مغرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم والسلطان ذل الله في الأرض من أهان سلطان الله في الأرض أهانه الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون.